வணக்கம். நாம் எதிரி வீட்டில் திருடன் திருடி கொண்டு போய்விட்டால், நம்ம எதிரி வீட்டில் தானே திருடலாம் என்று நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால், நாம் வீட்டில் நாளை ஏன் அந்த திருடன் திருட மாட்டான்? நம்ம எதிரி வீட்டில் திருடினாலும் அவன் குற்றவாளி. நாம் வீட்டில் திருடினாலும் அவன் குற்றவாளி. நாம் எதிரி வீட்டில்தான் திருடினான் என்று நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால், நாம் வீட்டிலும் நாளை களவு போகும். அதனால இந்த சிறுமதியினுடைய குற்றத்துல பாதகமான கற்பழிப்பு கொலை நம் நாட்டில் எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாது என்று நாம் உலக மக்களாகிய நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இதற்கு அதாவது டாக்டர் அம்பேத்கர் பம்பாயிலே வழக்கறிஞராக பணியாற்றும் பொழுது, அரசு வழக்கறிஞராக பணியாற்றும் பொழுது மக்கள் தரப்புல நீதி இருந்தது, அரசு தரப்புலே குற்றம் இருந்தது. அதுக்காக அந்த அம்பேத்கர் வழக்கறிஞர் என்ன வாதாடினார் தெரியுமா? மக்களுக்கு சாதகமாக அரசுக்கு எதிராக வாதாடி அந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்ட வாதாடும் எண்ணமுள்ளவர்கள், ஒற்றுமைக்கு கை கொடுக்கிறார்கள், நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். நாம் தேச விலைமதிப்பற்ற பெண் செல்வங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண், வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, பெண்ணுக்கு என்ன மதிப்புங்கிறத. கன்னியின் கடப்பார்வை கண்ணி காட்டிவிட்டால் மண்ணில் குமரனுக்கு மாமலையும் கடுகு போல். என்ன பெருமை! உன் கண் பார்வைக்கு எவ்வளவு பெருமை, எவ்வளவு சக்தி அப்படிங்கிற அந்த மாபெரும் மேதை திருவள்ளுவர் நமக்கு உணர்த்தியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெண்களை நாம் பாதுகாக்க தவறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அரசும் தவறிக்கொண்டிருக்கின்றது. டாக்டர் அம்பேத்கர் பிரிட்டிஷ்காரங்கிட்ட கேட்டார், எங்க சுதந்திரத்தை எங்களிடம் தருகின்றாயா, நாங்கள் எடுத்துக்கொள்ளட்டுமா? பிரிட்டிஷ்காரன் அப்படியே பயந்து போயிட்டான். இப்ப நம்ம கேட்கிறோம், அரசே பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்போறீங்களா, இதை நாங்களே பாதுகாத்து கொள்ளவா? அரசுக்கு கேள்வி வைக்கிறோம். நாம் எந்த ஜாதி எந்த மதம் என்று பாராமல், ஏனென்றால் இயற்கை படைத்தது உருவாக்கியது ஆண் பெண் இருவரை தான். எத்தனையோ பரிணாம வளர்ச்சி, இயேசு, இயற்கை எதுவாக இருந்தாலும் மனிதனை படைத்திருக்காங்கன்னு நம்ம ஒத்துக்கிறோம். அதுல சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, பரிணாம வளர்ச்சியில ஒரு ஆணை படைத்ததாக தகவல், ஒரு ஆணை முதலில் படைத்ததாக தகவல், இரண்டாவது பெண்ணை படைக்கிறாங்க. அந்த பெண்ணை படைத்து உருவாக்கிய பிறகு அந்த பரிணாம இயற்கைக்கே மறுபடியும் ஒரு சிந்தனை வருகின்றது, ஆஹா இந்த இரண்டு பேரையுமே படைத்து விட்டோம், இந்த இரண்டு பேருக்கு யார் ஆதரவு? அப்படி என்ற மூன்றாவது சிந்தனை இயற்கை பரிமாணத்திற்கு வந்திருக்கின்றது. அந்த மூன்றாவது தான் வாரிசை படைத்திருக்கார்கள். அந்த வாரிசு எதற்காக படைத்தார்கள் என்றால், ஆசை ஆஸ்தி, ஒன்னு ஆசை இரண்டு ஆஸ்தி, இதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் நம்மளை படைச்சதாக விட்டுருக்கலாமே, இரண்டு படைப்போட விட்டுருக்கலாமே, மூணாவது படைப்பை ஏன் படைத்தாய், எதற்காக படைத்தாய்? ஆசை ஆஸ்தி. ஆசை என்றால் தான் பெற்றோர்கள் வாழ்ந்து வயது முதிர்ந்து கட்டிலோடு படுத்து விட்டால் அவங்களுக்கு உணவு கொடுத்து உடை பராமரித்து உயிர் பிரிந்த பிறகு காடு வரை எடுத்து கொண்டு போய் உடல் அடக்கம் செய்வதற்கு ஆசைக்கு பிள்ளை. அந்த அடக்க செயல் முடிந்த பிறகு ஆசை, நாம் சேகரித்த செல்வங்களை நாம் பிள்ளைகள் எடுத்துக்கொள்வதற்கு ஆசை. இந்த இரண்டுக்கு தான் இயற்கை பரிணாமம்
ஆசையும் ஆசையும் ஆஸ்தியும் படைத்து நாம் குழந்தைகளுக்காக படைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட குழந்தைகள் நம்மளை பராமரிப்பதற்கும் நாம் பாதுகாப்பதற்கும் படைக்கப்பட்ட குழந்தைகளை கயவர்கள், அயோக்கியர்கள், சர்வதிகாரிகள், திமிரு பிடித்த கொடுங்கோலன், இப்படிப்பட்ட நயவஞ்சக செயலால் அந்த குழந்தைகள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அந்த பெற்ற தாய்மார்களுக்கு யார் அவங்களை பாதுகாத்துக் கொள்வது? யார் அவங்களை கவனித்துக் கொள்வது? எவ்வளவு கொடுமை! அப்படி என்றால் நாம் நாட்டில் ஒவ்வொரு குழந்தைகளும் தாய்மார்கள் பெற்ற குழந்தைகளை பறிகொடுத்து கண்ணீர் விட்டு கதறி தனக்கு ஆதரவில்லாமல், கடைசி காலத்தில் தனக்கு துணை இல்லாமல் ஆதரவில்லாமல் கண்ணீர் விட்டு கதறுகின்றாள். இது உண்மைதானே? இதை தட்டி கழிக்க முடியுமா? அப்படி இந்த சிறுமதியினுடைய கொலையில இன்னைக்கு அந்த தாயார் சிறுமதியை பலி கொடுத்து விட்டு கதறல், மனப்பதறல், துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களே, நாம் எல்லாம் மனிதநேயம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஒற்றுமை உறவாடி கொண்டு இருக்க வேண்டும். உமக்கொன்று நடந்தால் நான் வேடிக்கை பார்க்க கூடாது, எனக்கொன்று நடந்தால் நீங்கள் வேடிக்கை பார்க்க கூடாது. காக்கைகளை பாருங்கள், இதை நீங்க தெரிந்திருப்பீங்க. நான் சுட்டி காட்டுகின்றேன். காக்கைகள் ஒரு உணவை பார்த்தால் அதுவா உண்ணாது. மற்ற காக்கைகளை வா வா என்று கா கா என்று கத்தி ஒன்று சேர்ந்து அந்த உணவை உண்ணும். ஒரு காக்காய் இறந்து விட்டால் கா கா என்று கத்தி அதை அழைத்து ஒன்று சேர்ந்து இரங்கலை தெரிவிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிருக காக்கைக்கே இந்த உணர்வு இருக்கு என்றால், நாம் பகுத்தறிவு படைத்த உப்பு போட்டு உணவருந்த மனிதர்களுக்கு நமக்கு ஏன் உணர்வு வரக்கூடாது? இரக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் துன்பத்தில் சிக்கிவிட்டால் நாம் இரக்கப்பட வேண்டும், நாம் உதவி செய்ய வேண்டும். அதனாலதான் நான் சொல்றேன், ஆழமா பாருங்க. ஆல் பிரதர், ஆல் சிஸ்டர், ஆல் ரிலேட்டிவ். நம்ம ஆழமா பார்த்தோம்னா நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள், நாம் எல்லாம் சொந்தக்காரர்கள். இந்த எண்ணம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். தயவு செய்து இந்த ஜாதிய மதத்தை பிரித்தவர்களெல்லாம் அக்காலத்தில் அவர்கள் அறிவுக்கு எட்டிய ஒரு திட்டத்தையும் ஒரு செயலையும் ஜாதியை பிரித்து விட்டார்கள். இன்னைக்கு இந்த ஜாதி மதத்தால் ஏராளமான மக்கள் சீரழிந்து வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தையும் உயர்ந்த இடத்தையும் அடைய முடியாமல் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உண்மையிலேயே ஜாதியும் மதத்தையும் இயற்கை படைக்க இல்லவே இல்லை. மனிதம், மனித நேயம், ஆண் பெண், இதுதான் ஜாதி. எத்தனையோ அறிஞர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க, ஜாதிகள் இரண்டொழிய வேறில்லை. அதனால தயவு செஞ்சு நான் மக்கள் ஒரு புதிய கொள்கை கோட்பாடு, ஒரு நீடோடி நெடு பயணம் நாம் மேற்கொள்ள வேண்டும். ஜாதி மதத்தை பார்க்கக்கூடாது. ஜாதி மதத்தை பார்த்துதானே என்று அந்த சிறுமதி இறந்த பள்ளியிலே அவங்க ஜாதிகாரர்கள் பூரா அவங்களுக்கு உதவி. இது எந்த வகையில நியாயம்? இந்த ஜாதி மதம் இல்லாமல் இருந்தால் யார் குற்றம் செய்கிறார்களோ அவங்களை கண்டிப்பதும் தண்டிப்பதும், யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கை கொடுத்து உதவுதல் வேணும். இந்த ஜாதி இருப்பதால் தானே ஜாதிக்கு ஜாதி. எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு கேடுகட்ட விஷயம். மனிதா, பாருங்க, அழகா சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள். இப்பூமியின் செல்வம் பூமிக்கே சொந்தம். மனிதா, நீ நிர்வாகிக்க மட்டும்தான் சொந்தக்காரன். உனக்கு ஏதும் இப்பூமியில் சொந்தம் இல்லை. அப்படி சொந்தம் இருக்குன்னு சொன்னா நீ சாக போகும்போது உயிரோட வரணும், வராது. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. மாண்டவனை சுமந்தவனும் மாண்டான். மனிதா, நீயும் மாளப் போகின்றாய், சிந்திக்கின்றாயா? பெண்ணிலே தோன்றி மண்ணிலே ஆண்டு
மண்ணிலே அழிகின்ற மானிடா உனக்கெதற்கடா பேராசை. இன்று பேராசை, தாந்தோன்றித்தனம், நான் நினைப்பதெல்லாம் நியாயம், நான் பேசுவதெல்லாம் நியாயம், நான் செய்வதெல்லாம் நியாயம், நான் என்ற அகந்தை அல்லவா இந்த நாட்டை இன்னைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரம் உள்ள ஒருவர் பல லட்சம் பல்லாயிரம் கோடி செல்வங்களை சேகரித்து வச்சிருக்காங்க. எந்த வகையில நியாயம்? இது எல்லோரும் வாழ பிறந்த பூமி, எல்லோரும் சீரும் சிறப்பாக வாழ வேண்டும். அரசியல்வாதி பல செல்வத்துக்கு வாழ வேண்டும், அப்பாவி மக்கள் கஷ்டப்பட்டு வாழணுமா? இப்படி இயற்கை படைச்சதா? கிடையாது. இதெல்லாம் தகர்த்தெறிய வேண்டும். இங்கு எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும். ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் 4 பேர் சகோதரர்கள் பிறப்பார்கள். அந்த குடும்ப செல்வத்தை 4ஆக பாகமிட்டு பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் நியாயம், இதுதான் நியாயாதி. அப்ப இந்த நாட்டு செல்வம் நாட்டு மக்களுக்கே உரிமை, நாட்டு மக்களுக்கே சொந்தம். இதை ஏன் பகிர்ந்தளிக்கப்படவில்லை? ஏன் பகிர்ந்தளிக்கப்படவில்லை? யார் செய்யும் சதி, யார் செய்யும் சூழ்ச்சி இது? சர்வதிகாரமே விரைவில் இந்த நாட்டு மக்களால் உன்னை அடக்கப்படுவார்கள், உன்னை ஒடுக்கப்படுவார்கள், இந்த நாட்டை விட்டே கூட விரட்டி அடிப்பார்கள். எதற்காக சர்வதிகாரம்? யாரிடம் சர்வதிகாரம்? இதற்கு சர்வதிகாரம் செலுத்துகின்றாய்? அப்பாவி மக்களுக்கா? அப்பாவி மக்கள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டாமா? ஒரு நாடு வல்லரசு என்றால் என்ன அர்த்தம்? நாட்டு மக்களே சிறப்பாக செல்வ வலிமையாக வாழ வேண்டும். அதுதான் நாடு வல்லரசு. இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளும் ஒரு 100-200 செல்வந்தனும் சிறப்பாக வாழ்வது நம் நாடு வல்லரசே அல்ல. இதுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும். இனி இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் என்றால் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும். அதிகாரம் எதற்காக? அதிகாரம் எதற்காக? மக்களை காப்பாற்றுவதற்கு அதிகாரம் உருவாக்கப்பட வேண்டும். இன்று இருக்கின்ற அதிகாரம் யாரை பாதுகாக்கின்றது? என்ன சேவை செய்கின்றது? இதெல்லாம் சிந்தித்து நீங்கள் ஒன்று கூடி இந்த நாட்டுக்கு விடுதலை தேடி செயல்படுங்கள், சிந்தியுங்கள். மீண்டும் நான் பேசுவேன். இந்த உரையை முடித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.